எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 3வது டே ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 4 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே 6 லட்சம் டிக்கெட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்து படம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 320 கோடி ரூபாயை தாண்டி வந்து இந்த படம் நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டோட ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு நாளைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸில் மட்டும் நேற்று நைட்டு வரைக்குமே 115 கோடி ரூபாய்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் கலெக்ட் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா $13.3 மில்லியன் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65% 75% வரைக்கும் போட்ட காசை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் 75% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடந்துடும், அவங்க வந்து போட்ட காசை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களில் கடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியிடப்பட்ட எல்லா இடங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு பெற்றிருக்கு படம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளான்ட் அஜெண்டா ஒன்று வந்து நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை சேர்ந்து அத்தனை ரிவ்யூவருமே மேக்ஸிமம் ரிவ்யூவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை பரப்பதுக்கு உண்டான காரணத்தை எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பயுமே இந்த ரிவ்யூவர்ஸுக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்குன்னு வந்து அந்த எப்படி சொன்ன அந்த ப்ரெஸ் ஷோங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து செய்யப்படலை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சில படங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அந்த என்ன சொல்ல வாட்ச்சு, டிஷர்ட் இது மாதிரிலாம் இருந்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க படத்துலேருந்து. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஒரு கால் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களை கவனிக்காத ஒரு படத்துக்கு இவங்க பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுக்கறதில்ல. அது ஒரு விஷயம் வந்து ரிவ்யூ மத்தியிலேருந்து தெரியுது. தமிழ்நாட்டில் 2 முக்கியமான ரிவ்யூ இருப்பாங்க. 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசுக்காக என்ன வேணாலும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அது யார் அப்படின்னு நான் பேரே மென்ஷன் பண்ணல, உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய சட்டை பார்த்தீங்கன்னாலே சில பேருக்கு தெரியும். அந்த சட்டை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருப்பார். அவர் என்றைக்குமே ரஜினி சாரை பற்றி எந்த விதத்துலையுமே வந்து பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து பேச மாட்டாப்புல. ஸோ அவரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நம்மளுடைய சேனலில் 2 வாட்டி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நெகட்டிவிட்டி இவங்க பரப்புறது, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஒவ்வொரு சீனாக எடுத்து உட்காந்து இவங்க வந்து என்ன சொல்ல டீகோடி பண்ணிட்டு இருக்கிறது. படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே ஏன் முதல் நாள் ஃபஸ்ட்டு ஷோ முடியறது முன்னாடி இருந்தே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங் பண்ணிக்கிட்டு இது இல்லை, இது லாஜிக் இல்லை, ஏன்னா எதுவுமே பேசிட்டு இருக்காங்க, லாஜிக் இல்லை அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவனுங்க தான் முதல் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போ மக்களில் வந்து மேக்ஸிமம் பேர் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. லாஜிக்கலி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. முதல் ஷோ முடிச்சுட்டு வராங்க, ஃபஸ்ட் ஷோவை ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு அது கூட உட்காந்து இந்த ரிவ்யூவரும் பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ மக்களில் 70-80% பேர் பார்க்காத ஒரு படத்தை போய் நீ யாருக்கு உட்காந்து டீகோடிங் பண்ணிகிட்ருக்க? படமே ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கூட முடியாமல், ஒரு ஷோ கூட முடியாமல் இன்டர்வியூலேருந்து இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரிவ்யூவர்ஸ் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மதிக்கலை அப்படிங்கிற விஷயம் அந்த படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்து தெரியும். ப்ரீ சேலிங் வந்துருச்சு, ஏற்கனவே வந்து 100 கோடி ப்ரீ சேலிங் வந்துருச்சு. அதனால் ஃபஸ்ட் டே பெரிய கலெக்ஷன் வந்துடும். ஆனால் வந்து 2வது நாள் வராதுன்னாங்க, 2வது நாள் வந்துருச்சு. அதே மாதிரி ஹிந்தியில் பெரிய அளவுக்கு பேசப்படாதுனாங்க. ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து 3500 ஸ்க்ரீன் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு 4000 ஸ்க்ரீன் ஆச்சு, இப்போ 5000 ஸ்க்ரீன் ஆச்சு. இன்றைக்கி நேற்று 5000 ஸ்க்ரீன், இன்றைக்கி இன்னும் 500 ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 5500 ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் போய்ட்டுருக்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் வந்து ஹிந்தி மார்க்கெட்லேருந்து மட்டும் வருது. ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா படம் போயிட்டுருக்கு. ஹிந்தியில் வந்து போட்டிருக்க எல்லா இடங்களையுமே நெகட்டிவ் ரிவ்யூவே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஹிந்தி ஆடியன்ஸு ஜவான் திரைப்படம் வந்து இங்கே இருக்க தமிழ் சினிமாவை சார்ந்த பல விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பண்ணப்பட்ட படமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை ரசித்தாங்க. 1100 கோடி கலெக்ஷன் கொடுத்தாங்க. அவங்க படமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மசாலா ஃபிலிம்ஸு, இந்த மாஸ் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே புதுசு. அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிறந்தவங்களோட கதையே அங்கே பண்ணி இந்த மாதிரி நார்மல் லைஃப், கூலியோட லைஃபு, அதே மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களோட லைஃப்லாம் அங்கே படங்களாக வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அமிதாப் பச்சன் அந்த காலம் நடிச்சதோடு சரி. அதுக்கப்புறமேட்டு தபாங் திரைப்படத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இது ரஜினி சார்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு கதை வரும்போது அதில் அமீர் கான் சார் அதுக்குள்ளே வந்து அந்த படத்துக்கான ஒரு வைபை கொடுக்கும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் உருவாயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே பொதுவான நியூட்ரல் ஆடியன்ஸு, படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸு ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நார்த் அமெரிக்காவில் வந்து $5.5 மில்லியன் வந்து தாண்டி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் வந்து $1.3 மில்லியன் வந்து கடந்திருக்குது. அதே மாதிரி
யுஏஇயில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது. நார்வேல வந்து சரியான கலெக்ஷன் வந்துருக்கு. இப்படி எல்லா இடங்கள்லையுமே ஓவர்சீஸில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரிவ்யூவர் வந்து சொன்னேன், படம் பார்த்துட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாருமே தலையை தொங்க போட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசிகர் மன்ற ஷோக்குள்ளே போயிட்டு தலையை வந்து குனிஞ்சிக்கிட்டு அதுவும் ரஜினி சாரோட படத்துக்கு ஒரு இடம் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அவ்வளவு தூரம் வெளிப்படையாக இந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பார்த்துங்க. பொய் சொல்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பார்த்துங்க. இங்கே உலகத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் நடக்குது. தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நடக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னென்னா நல்லா இல்லைங்கிற விஷயத்த வேறு ஆங்கிளில் சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது படம் பார்த்துட்டு வந்தவன் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களாம் மனுஷன் கிடையாதா? அவங்களுக்கு மட்டும் எப்படி படம் பிடிக்குது? அப்போது இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸுக்கும் படம் பார்க்குற மக்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. ஒரு வருஷத்துக்கு 100 படம் ஒரு ரிவ்யூவர் பார்க்குறான்னா அந்த 100 படம் பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆயிரும்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்தையும் கம்பேர் பண்ணி வெறும் படம் மட்டுமே பார்க்குறது அவனோட வாழ்க்கையாக மாறிடும். அப்போ அவனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் நல்ல படம் அப்படிங்கிற வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துடும். ஆனால் சாதாரண மக்கள் எத்தனை படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு 10 படம் தான் பார்ப்பான். மேக்ஸிமம் ஒரு 10 படம் பார்ப்பாங்க. தியேட்டரில் போய் ரொம்ப அதுவும் எப்படின்னா மக்களோட மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து அந்த படத்துடைய விளம்பரங்கள்லாம் பிடிச்சிருந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்க்குற படங்கள் தான் ரொம்ப அதிகம். அந்த 10 படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ரிவ்யூ பேசுகிறவன் தான் உண்மையான ரிவ்யூவர். அதாவது படமே பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்களே வீட்டுக்குள்ளே, அவங்கள தியேட்டருக்கு கொண்டு வரவன் பேர் தான் ரிவ்யூவர். தியேட்டருக்கு வரவே விடாமல் வந்து முதல் ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து தடுக்கிறான்னா அவன் ரிவ்யூவரே கிடையாது. அவன் அந்த சினிமா அப்படிங்கிற தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாய்க்கே கிடையாது. அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. எப்படின்னா தான் செய்கிற தொழிலுக்கு நியாயம் கற்பிக்காதவன் மனுஷனே கிடையாது. செய்யும் தொழில் தெய்வன்றாங்க. அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த சினிமாங்கிற அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு நியாயத்தை கற்பிக்கிறவன் தான் உண்மையான ரிவ்யூவராக இருப்பான். நான் வந்து ஏகப்பட்ட படம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட படம் வந்து நானும் போட்டிருக்கேன். நான் வந்து பெரிய ரிவ்யூவர் கிடையாது. நானும் ஒரு யூடியூபர் தான். நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டரு, ஒரு யூடியூபர், அவ்வளோ தான். ஆனால் இது வரைக்குமே படத்தை தியேட்டரில் போய் பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தை நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதே கிடையாது. அதே மாதிரி படம் பார்க்க தியேட்டருக்கு வரவங்களை வந்து கேவலமாக பேசினவன்னு வரலாறே கிடையாது. நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏன்னா ஒரு தியேட்டருக்கு படத்துக்கு போகணுன்னா அவன் எவ்வளோ தூரம் அவனுடைய மனசுக்குள்ளே உந்து சக்தி இருந்தால் அவன் தியேட்டருக்கு போவான் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்தவன். ஏன்னா ஓடிடி இருக்குது. முதல் நாள் வந்து ஒரு 2 ஷோ முடியறதுக்கு முன்னாடி இல்லை வந்து ஃபஸ்ட்டு டே முடிஞ்ச உடனே வந்து ஒரு பிரிண்ட் வந்து ஆன்லைனில் வந்துடும். ஆன்லைனில் அந்த பிரிண்ட்லேயே வந்து தியேட்டர் பிரிண்ட் தான். கிட்டத்தட்ட வந்து தியேட்டரில் பார்க்குற எஃபெக்டில் அதுலேயே கூட வீடியோ பார்த்தலாம். அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து தியேட்டருக்கு வரான்னா அவன் எதுக்காக வரான்? அந்த ஃபீலிங்ஸ், மக்களாக உட்காந்து படம் பார்த்து அந்த ஃபீலிங்ஸை உணரணும் அப்படிங்கிறதுக்காக வரான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீலிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா கொச்சப்படுத்துகிறாங்க. நீங்களே இதுக்கு வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறீங்க, தேட்டரில் வந்து படம் பார்க்குறீங்க, ஓடிடியிலே பார்த்துக்கிங்க, நான் சொல்கிற படம் மட்டும் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படிங்கிற அந்த மனநிலையை விதைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. 320 கோடியை வந்து 3 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே வந்து கடந்திருக்கு அப்படிங்கிறது, 3 நாட்கள் முடியறதுக்குள்ளே கடந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் அந்த எதிர்ப்பை வந்து உடைச்சி வெளியே வந்த ஒரு செடி தான் ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். செடி கிடையாது, ஒரு மிகப்பெரிய மரம் அப்படிங்கிற உணர்வு வச்சுருக்காரு. இதில் வந்து சைடில் ஓடிட்டு சில பார்த்திங்கன்னா NDTV போட்டிருக்கான் பாருங்க. அதாவது நார்த் இந்தியனில் இருக்கிற இண்டஸ்ட்ரி சேர்ந்தவன் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு நியூஸ் சேனல் வந்து கூலி திரைப்படத்தை பற்றி எவ்வளோ பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து பேசியிருக்கான். அவங்களுக்குலாம் அவசியமே கிடையாதுங்க. சவுத் இந்தியாவில் ஓடிட்டுருக்க ஒரு படம் வந்து நார்த் இந்தியாவில் வெறும் வந்து அமெரிக்கானோட ஒரு சின்ன கேமியோ இருக்க படத்துக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் காசு கொடுத்து ஃபேக்காக போடணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் எதுக்கு அதை போடுறான்? அந்த படத்துடைய உண்மையான ரெஸ்பான்ஸை அவன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் உணர்ந்துருக்கிறான். உண்மையான ரிப்போர்ட்டை சன் பிக்சர்ஸில் இருக்கிற அந்த ஹேண்டில்லேருந்து பார்த்துட்டு அவன் உண்மையான ரிப்போர்ட் எடுத்து வந்து பேசுகிறான். நீங்கள் படம் வந்து அதிக தூரம் மக்கள் போய் பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டானுங்களாம், படம் வந்து அதிக தூரம் கலெக்ஷன் வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்களாம். இதை வந்து எல்லாமே இன்னொரு நடிகர் கூட சண்டை போடணும், இவங்க கூட சண்டை போட்டால் நம்மளோட வியாபாரம் ஓடும் அப்படின்னு இங்கே இருக்க ட்ராக்கர்ஸு, இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் பண்ணுகின்ற வேலை. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் உட்காந்து இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் பேச மாட்டேன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆன்லைனுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இதை வந்து சேர்த்து பேசியிருக்கேன். ஸோ இந்த 3வது நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமையோட கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இந்த ரிவ்யூஸ் மத்தியிலே உருவாக்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் 500 கோடி 600 கோடி கடந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை அவனுங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ
வேறு வழி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே தடுக்க முடியாது. 1000 கோடி தடுத்துட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் எதையுமே வந்து நம்ம இப்போது நிர்ணயிக்க முடியாது. மக்கள் வந்து எதை ரசிப்பாங்க, மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம், வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக வந்து பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் வந்து முதல் 2 நாள் 3 நாள் ஓடாத படம்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு ரஜினி சாரோட வாழ்க்கையிலேயே. அருணாச்சலம் படம் வந்து ஃபஸ்ட்டு 3 days வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் மோடில் போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அரசியல் காரணங்கள் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷோ வந்து ஃப்ரீ ஷோ ஒன்று போடுறாங்க. ப்ரெஷ் ஷோ ஒன்று போட்டு ஒரு நாள் போடுறாங்க. அந்த ஒரு ஷோக்கு அடுத்து வந்து அந்த படம் கிட்டத்தட்ட 140 நாட்கள் ஓடி இருக்கு. மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சு அருணாச்சலம் திரைப்படம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து கணிச்சவன் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. அது சினிமாவில் வந்து வெற்றியை வந்து கணிக்கவே முடியாது. ஒன்றுமே இல்லாத என்னடா இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது இந்த படம், ஒன்றுமே இல்லை இந்த படத்துக்குள்ளே, ஆனால் அந்த படம் ஓடி இருக்குன்னு சொல்கிற படங்கள் இருக்குது. ஐயோ பயங்கரமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த படம் ஓடாமல் போய் கூட இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையோடு இந்த வீடியோ முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த கூலி திரைப்படம் ஒரு கமர்ஷியல் சினிமா. லாஜிக்கை மீறிய விஷயங்கள் தான் அந்த படத்துக்குள்ளே நிறைய இருக்கும். அதாவது சினிமாக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் மட்டும் தான் இருக்கும். இந்த திரைப்படத்தை பற்றி இவ்வளோ தூரம் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து உட்காந்து பேசுகிறாங்கல்ல, கடைசி விவசாயம்னு ஒரு படம் ரொம்ப அற்புதமான படம்னு உருட்டிருக்காங்களே, அந்த படத்தில் எவ்வளவு லேயர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. அதை பற்றி ஏதாவது ஒரு ரிவ்யூவர், உண்மையாக சினிமாவை ரசிக்கிற ஏதாவது ஒரு ரிவ்யூவர் அதை பற்றி இத்தனை ட்வீட் போட்டிருக்கானா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.